நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. ஓகே, விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. We have done this movie in 31 days, I guess. 31 நாள் பண்ணோம். Hope you'll all love the visuals and the movie. நல்லா வர்றதுக்கான வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா முயற்சிகளும் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விக்ரம் பிரபு சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சண்முக பிரியன், என்னோடய ஃப்ரெண்ட் அவர். நாங்கள் 2 பேரும் ஒரு படத்தில் அவர் அசோசியேட்டாகவும் நானும் ஆடி ராஜசேகரோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக முதல்ல இந்த படம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. சுஷ், தேங்க்யூ ஸோ மச். ஷான், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பிரில்லியன்ட் சாங்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப உதருது எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் வணக்கம். லவ் மேரேஜ் இந்த படத்தோட பவுண்டு சண்முகா ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. அது எந்த எக்ஸைட்மெண்ட்டோட படித்தனோ அதே அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ எடிட்டில் பார்த்தோன்னா அதான் நாங்கள் ஆக்சுவலாக வந்து எடிட் பண்ணதோட நிறைய பேசினது தான் அதிகம். ஒரு டைரக்டர் எடிட்டரை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் போயிட்டோம். விக்ரம் பிரபு சார் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஸ்பாட்டில் எப்படி இருப்பீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்ட்டு. தேங்க்யூ சார். ஒரு பாய் நெக்ஸ்ட் டோராக இதில் சூப்பராக வந்திருக்கீங்க. அண்ட் ஐ விஷ் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ வெரி பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் ஷான் சார் சார் சூப்பராகவே சாங் போடுவார். இது ஜேர்னர் அவரோடது வேறு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட பார்த்தேன் சார், சூப்பராக இருக்குது சாங்கு. அண்ட் எஸ், இந்த படம் ஜூன் 27 வருது. எல்லோரும் பார்த்துட்டு சக்ஸஸ் ஆகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ரைட். பத்திரிகை மீடியா ஊடக நண்பர்களுக்கு முதல்ல வணக்கம். டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் பேசிடுறேன். முதல்ல இந்த படம் வந்து இப்போ இதுக்கு ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்ட மாதிரி இப்போ ஒரு நேற்று சொன்னாப்புல அந்த மாதிரி தான் அதையும் இந்த படத்துக்கும் 2 நாளைக்கு முன்னாடி தான் கூப்பிட்டாங்க. அங்கே கோபிச்செட்டிப்பாளையம் போயிருந்தோம். போனோன்னா ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருந்துச்சு. என்னடா ஷூட்டிங் நடக்கிற இடம் அங்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு ஒன்று பெருசாக இருந்தது, பழைய பழங்காலத்து வீடு. வீட்டுக்குள்ளே உள்ளே போனோடனே உள்ளேருந்து அது வரைக்கும் அமைதியாக இருந்தது. உள்ளே போனோடனே பார்த்தா எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் விக்ரம் பிரபு சார் இருக்காங்க. அடுத்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக வெளியே வர்றாங்க. தாசன் இருக்கார், அப்புறம் சித்தன் அவர் இருந்தார். இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக வெளியே வர்றாங்க. கூட்டம் பயங்கரமாக இருக்குது. சரி, இந்த பக்கம் பயங்கர நல்லா சீனியரான ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சரி, டெக்னீஷியன் சைடு இப்படி பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி, சண்முக பிரியன், கேமராமேன் மாதிரி எல்லாம் ஒரு சீனியர்களை வந்து டைரக்ட் பண்ணுற ஒரு ஜூனியர் அவங்கெல்லாம் ஒரு புதுசாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பயங்கர அதை ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து அது ஒரு குடும்பம் மாதிரி ஒரு 15 பேர் 20 பேர் டெய்லி வந்து காலைல எழுந்திரிக்கிறது, ஷூட்டிங் போகிறது, திரும்ப வர்றதுங்கிற மாதிரி ஆகிட்டு அந்த ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது ஒரு படமும் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த படம் வந்து எப்படா ஷூட்டிங் ஏண்டா முடிஞ்சுங்கிற மாதிரி வருத்தத்தை ஏற்படுச்சு. அதுதான் முதல் வெற்றி சண்முகன் டைரக்டருக்கு. அவ்வளவு எங்களை பயங்கரமாக பார்த்துக்கிட்டாரு. அப்படி ஒரு தலைமை வந்து கிடைக்காது. ரெண்டாவது, விக்ரம் பிரபு சார் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹீரோவாக பண்ணிவிட்டு அவர் வேலையை பார்க்கலாம். ஆனால் நான் அவரோட சேர்ந்து நடிக்கிற இடத்துலாம் ஒரு பைக் ஓட்டுற மாதிரிலாம் இருந்துச்சு. அங்கே அப்படி ஓட்டுங்க பண்ணாதீங்க, திரும்பும்போது பார்த்து திரும்புங்கன்னு ஒரு அக்கறையும் அந்த அன்பும் வந்து ஒரு ஹீரோட்டிருந்து கிடைக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த உங்கள் மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ ஹீரோயின் வந்து யதார்த்தமாக இருக்காங்க. படத்துலையும் பயங்கர யதார்த்தமான ஹீரோயின் சொல்லுவாங்கல்ல நம்ம, ஆனால் அவங்க ஹீரோயினாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து படத்துலையும் ரொம்ப யதார்த்தமான ஹீரோயின், நார்மலாக பழகிறதுலையும் அந்த யதார்த்தமான ஹீரோயின். அதுதான் அவங்களுடைய பயங்கர ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன். அடுத்தது தாசனை வந்து பண்ணிட்டு இருந்தார். அவர் 2-3 ஆர்டிஸ்ட்டை அப்போ தாசனை சொல்லுவார், நடிச்சுட்டே இருப்போம் 2 பேரும். சரி, இவங்க வந்து நம்ம புதுசு தானேங்கிறதுக்காக கேமராமேன் மதனை கூப்பிட்டு, மதன் 2 பேர் நிற்கிறோம், ஒரு மாதிரி 2 ஷாட் மாதிரி ஒரு ஷாட் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே அவர் அமைதியாக போயிட்டு கேமரா அங்கே இருக்கும். என்கிட்ட சொல்லுவாப்புல, என்ன முருகன் தான் நம்ம சொன்னது செய்வாங்களா அப்படின்னு. இல்லை செய்வாங்களா செய்ய மாட்டான்னு தெரில, ஆனால் கேட்பாங்களா ஒன்று இல்லை கேட்பாங்களான்னு தெரியல. அந்த பக்கம் இருந்து சார் கேட்பாங்கன்னு நீங்கள் கேட்பாங்களான்னு கேட்டதை நான் கேட்டேன். அதனால் ஒன்று செய்வோம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஷாட் வச்சுக்கலாம், நாங்கள் 2 பேரும் டேரக்டர் நான் பிளான் பண்ண மாதிரி அந்த ஷாட்டும் வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. கடைசியில் நான் சொன்னேன், பரவாயில்ல, அந்த பக்குவம் வந்து நாங்கள் கேட்குறதையும் செய்கிறாங்க, அவங்க செய்கிறேன்னு சொல்கிறாங்கிற மாதிரி அந்த பக்குவம் இருந்தது அவங்கள்ட்ட. அப்படி நானும் தாசனை எல்லாம் பண்ணோம். அடுத்து நண்பர் கோடங்கி வந்து எவ்வளோ படங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. குண்டங்க மட்டும் பேசுவாப்புல, நல்லா பேசுவார்.
இப்போ வந்து முழுக்க முழுக்க அது விமர்சனத்தை விட்டுட்டு, ஆனாலும் ரொம்ப அங்கே பாராட்ட பெற்றவர் தான். இங்கே முழுக்க முழுக்க நடிகனா பயங்கர வந்துட்டார். பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. தலைவர் ரஜினி சார் படம் வரைக்கும் பண்ணிட்டாரு. அந்த அந்த நட்பு எனக்கு இந்த படத்தில் கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நல்லபடியாக அவர் இடையில ஸ்கிரிப்ட்லாம் அவர் எழுதிட்டுருக்காரு. பெரிய இயக்குனராகவும் கோடங்கி ஆகணும். வாழ்த்துக்கள் கோடங்கி. ஆமாம். அடுத்து ரமேஷ் திலக் சார் வந்து இப்போ இங்கே வரல. ஆக்சுவலாக அவரும் பயங்கர நல்ல ஒரு நண்பராக இருந்தார். ஒரு இடத்துல கூட காமெடி ஒன்று நடந்துச்சு. ரமேஷ் அவர்கிட்ட என்னென்னா, நம்ம வந்து அன்பாக பேசினா எதை வேணாலும் சாதிக்கலாம். அவர் ரமேஷை பார்த்து ஒருத்தர் அங்கேருந்து ஊர்லேருந்து ஒருத்தர், ஹலோ ரமேஷ் அண்ணனை திரும்பி பார்த்துட்டு, என் பேர் ரமேஷ் இல்லைங்க சுரேஷுங்க அப்படின்னா. உடனே ஓ சுரேஷா, நான் ரமேஷ் மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு குரூப். நானும் ரமேஷ் கோடங்கெல்லாம் இருந்தோம். மற்றும் மற்ற ஆர்டிஸ்ட்டுகளும் எல்லாத்தையும் நான் ஒரு பேரை சொல்ல முடியாது, நேரமின்மை காரணமாக. இந்த உட்காந்துருக்காங்க. அம்மா வரைக்கும். அம்மா வந்து சொல்லுவாங்க, காலைல வீட்டில் இருந்தால் நான் கோயிலுக்கு போவேன், அதுக்கு பதிலாக நான் ஷூட்டிங் வரேன் அப்படின்னு 6 மணிக்கே குளிச்சு பக்காவாக வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி நான் ஆர்டிஸ்ட் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த டெக்னீஷியன் சைடில் 2 பேர் வந்துடுறேன். நம்ம சண்முக பிரியன் டேரக்டர் பற்றி தான் ஒரு உண்மையில் சொல்லணும். இடையில ஏதாவது நடிச்சுட்டே இருக்கும்போது சும்மா ஒரு லைட்டாக ஒரு மாதிரி ஜுரம் மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஒரு மாத்திரை எழுதி தருவார், சொல்லுவார். அப்புறம் வந்து அப்புறம் ஒரு மாதிரி எனக்கு இதாக ஒரு நெஞ்சு கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எழுதுவார். இப்படி ஒரு ட்ரிப்பும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார். ஒரு நாள் நீங்கள் எங்கே இருக்கீங்க, மெடிக்கல் கொடுங்க, மெடிக்கல் கார்ட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னாரு. நம்ம டேரக்டர் தான் சண்முக பிரியன். உடனே அவங்க 2 மெடிக்கல் காரரும் சண்முக பிரியன் பேசிக்கிட்டாங்க. ஓகே சார், பேசி முடிச்சுட்டு ஒரு மாத்திரைலாம் கொடுத்தாரு. அப்போ மெடிக்கல் கார் கேட்டார், பயங்கரமாக நல்ல டாக்டராக இருக்காருங்க அவர், பக்காவாக சொல்கிறார் அப்படின்னு. இல்லை தலைவர், டாக்டர் இல்லையே, டேரக்டருங்க அவர், படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் டாக்டருங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் அவர் சமூக பிரிவு வந்து பேசிக்காக ஒரு டாக்டரு. முதல்ல அவரை நான் பாராட்டுறது, அவர் ஒரு டாக்டராக எந்த வேலை வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு டேரக்டராக வரலாம். ஆனால் அப்படி ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காருன்னா, உங்கள் சண்முக பிரியனை விட அவங்க அம்மா அப்பாவை நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன், பெற்றோர்களை. ஏன்னா அவங்க நான் வந்து சும்மா எனக்கு வந்து மளிகை கடை வச்சு கொடுத்தாங்க. அதை விட்டுட்டு வந்ததுக்கே என்னை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு ஒரு டேரக்டராக வந்திருக்கும் போது அனுமதிச்ச அவங்க பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கும் முதல்ல வாழ்த்துக்கள் சண்முக பிரியன். வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து அந்த குரூப்பில் ஏடி குரூப்லாம் இருப்பாங்க. சிவா, லட்சுமிகாந்தன் ஒருத்தர் இருந்தார், சுப்ரஜான் ஒருத்தங்க இருந்தாங்க. ஃபஸ்ட் நடிக்க போகும்போது டக்கு சுப்ரஜா வந்து, நான் ஒரு தூணில் கையை வச்சுட்டு நடந்து போவேன். இல்லை தூணில் வைக்காதீங்க, நடந்து போவேன். தூணில் ஏங்க எதுக்கு வச்சானுங்க தப்பு, அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து, மேலேருந்து விழுந்துச்சுன்னா மண்டையில் விழுந்துடும். ஏங்க செட்டுங்க இது அப்படி அப்படின்னு ஒரு செட்டுலாம் யதார்த்தமாக போட்ட ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், அதை சொல்லிக் கொடுத்த சுப்ராஜாவாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து அற்புதமாக வேலை பார்த்தாங்க. கார்த்திக் சாரும் அவங்க ஒய்ஃப்லாம் வந்தாங்க, இப்போ வந்திருக்காங்கன்னு தெரியல. அவங்களும் வந்து கேட்பாங்கன்ட்ட, ஏதாவது குறை இருக்கா, சாப்பாடு குறை, தங்குறது, இது மாதிரி. இல்லைங்க, நான் சொல்லுவேன் ஒரே ஒரு குறை மட்டும் இருக்குது, என்ன அப்படின்னு. எந்த குறையுமே இல்லாத ஒரு குறை இருக்குங்க அப்படிமே. அந்தளவு குறைகள் இல்லாமல் மிக அற்புதமாக பார்த்தாங்க. இறுதியாக வந்து இந்த நாயகன் சான்றோடன் அவர்கள் சொல்லிவிட்டு நான் விடைபெறேன். அவருடைய வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அவருடைய வீட்டில் இருக்கிற ஹாலில் இருக்கிற அந்த ஊஞ்சலில் வந்து அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருந்த உறவு எனக்கும் சான்றோடனுக்கும் அது வந்து இன்னமும் மாறாமல், நான் ஒரு 4வது படம் 5வது படம் நினைக்கிறேன் கதாநாயகன் பண்ணும்போது, இன்னமும் பல வெற்றிகளை வரிசையாக பாருங்கள். அவர் லப்பர் பந்து, ஜெய்பீம் அண்டு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வரைக்கும் தொட்டதெல்லாம் துலங்குங்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய வெற்றி பயங்கரமான இமயத்துக்கு போயிருக்கீங்க. இன்னும் அந்த குழந்தைத்தனம் மாறாத சான்றோடனுக்கு நன்றி, வணக்கங்கள். இந்த லவ் மேரேஜ் படம் வந்து இறுதியாக வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் மாதிரி கூட்டம் வரணும்னு நீங்கள் தான் வாழ்த்தணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சபையில் இருக்கிறவர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 21ஆம் தேதி ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. திடீர்னு 19 மாற்றி வச்சுட்டாங்க. ஆனால் 15ஆம் தேதியே 19ன்னு முருகானந்துக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 4 நாளாக உட்காந்து ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா பேசுகிறதையுமே ஒரே ஆள் பேசிட்டு விட்டாப்புல. பரவாயில்ல, நம்மளுடைய வேலையை மிச்சப்படுத்திட்டாப்புல. இந்த பின்னாடி ஒரு மினி பஸ் வந்துருக்கு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்க்குறப்போ. அந்த மினி பஸ்ஸில் கடைசியாக ஏறினது நான் தான். ஏன்னா டைரக்டர் ஆர் கார்த்திக், அவர் நித்தம் உருவானம் டைரக்டர், அவர் தான் எனக்கு கால் பண்ணி, ஒரு படம் இருக்குது விக்ரம் பிரபு சார் ஹீரோவாக பண்ணுறாரு, நீங்கள் அதில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். 17ஆம் தேதி ஷூட்டிங் வரும். ஓகே, 14ஆம் தேதி ஃப்ரீயாக தான் இருக்கேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தா தெரியும், இன்றைக்கி 16, நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குன்ட்டு 17 அப்படின்ட்டார். அப்புறம் உடனே கிளம்பி போய் அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டோம். ஆர் கார்த்திக் வந்து ஃபோனில் 2 தடவை பேசியிருக்காரு. மற்றபடி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நண்பர் முருகானந்தம் உட்பட யாரையுமே நான் பார்த்ததே கிடையாது. டெக்னீஷியன் யாரையுமே தெரியாது. மதியம் ஒரு 12 மணி 1 மணிக்கு ஷார்ட்டு முடிச்சுட்டு அந்த பஸ்ஸில் ஏற போகும்போது டைரக்டர் யாருன்னு தெரியல. ஷார்ட்டுக்கு ரெடி,
எல்லாம் ரெடி, கேமராலாம் செட் பண்ணிட்டாங்க. யார் டைரக்டர்னா டைரக்டரை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம வேலையை தூங்குறது தான் வழக்கம். யாருன்னே தெரியல. எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட், நண்பர் சொன்னது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாங்க. கண்ணாடி போட்டு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த அவர் தான் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், சரி நம்ம போய் விஷ் பண்ணிடுவோம். ஹலோ கோடங்க சார், நீங்களா சார் அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆவார் அப்படின்னு நினச்சி போய் ஹாய் சார் அப்படின்னேன். இப்போ அன்னியன் படத்தில் இந்த பிரகாஷ் ராஜை கட்டி பிடிப்பார்ல ஒரு பெருசு, கட்டி பிடிச்சோடனே ஓரம் உட்கார வச்சுட்டு போயிடுவார்ல, அது மாதிரி ஹாய் அப்படிங்கிற ஹாய் வண்டியில் இருங்க போங்க அப்படின்னு போயிட்டாப்ல. இல்லை சார் நான் உள்ளே போய் இப்போ என்ன பண்ணுறது, உள்ளே போங்க சொல்லுவாங்க. உள்ளே போய் உட்காந்துருக்கேன். இந்த 2 வீட்டு கல்யாணமும் உங்களால் தான் நடக்குது. ஸோ நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருங்க அப்படின்னு நான் தூங்காமல் உட்காந்துருக்கேன். அந்த ஷாட்டில் ஹீரோ சார் மட்டும் முடிச்சிருக்கணும், எல்லாரும் தூங்கணுங்கிறது ஷாட் எனக்கு தெரியல. நான் வந்து இந்த கல்யாணம் எப்படியாவது முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக தூங்காமல் இருக்கேன். லீலா மாஸ்டர் என்னை வைக்கிறாங்க. யோ யாருங்க தா கூட்டு வந்தது, எல்லாம் தூங்கிருக்காங்க, ஏங்க முடிச்சுக்கிட்டீங்கண்ணே தூங்குங்கண்ணே அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த திட்டு ஒரு 3 நாள் தொடர்ந்து அதை தனியாக ஒரு படமாகவே எடுக்கலாம். எங்கய்யா ஆல்ரெடி முதல் சீன் 2 சீனை கட் பண்ணிட்டு தான் 3வது சீனுக்கு ஜம்ப் பண்ணேன். நான் ஒரு படமாகவே எடுக்கலாம் அந்தளவுக்கு. அப்புறம் மறுநாள் வந்து பேப்பர் வரும். டெய்லி வந்து ஒரு 8 to 10 பேஜ் ஸ்கிரிப்ட் பேப்பர் வரும். புரோக்கர் செல்வம்னு டைட்டிலோடு வரும். அதை திறந்து பார்த்தா அடடே ராமுவே வந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும் 8 பேஜில் செல்வம். சரி ஓகே இன்னைக்கு. மறுநாள் வந்து வாராமோ இப்படி மட்டும் இருக்கும். 3வது நாள் வந்து இந்த சண்டை கலைபரத்தில் செல்வம் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருக்கும். 4வது நாள் போனால் வாங்க வாங்க நீங்கள் அங்கே போய் நினைக்குங்க. சரி ஓகே. ஏன்னா கேரவன்லாம் மல்லுக்கிட்டுவேன். இன்னைக்கு நீ டைலாக் என்ன பேசுனேன் அப்படின்னு நான் முருகானந்தத்தை கேட்பேன். நான் பேசணும்பா, நான் வந்து இந்த சவுத்து சைடு நின்றுக்கிட்டு இருந்தேன் அப்படின்பா. அப்படி முருகானந்தம் நான் மேற்க நின்றுருந்தேன். எல்லாரும் அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க. 5வது நாள் நான் மைண்ட் செட் ஆகிட்டேன். சார் நீங்கள் வந்து எங்கே நிற்கணும், இந்த அங்கே நின்றுங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபுல் அப்சர்வேஷன் ஓகே கம்ப்ளீட் அங்கே நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதானே, சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் அது. தொடர்ந்து அதுக்கப்புறம் படம் முடியும் பொழுது ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மூலமாக எனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு. யாருன்னே தெரியாத ஒரு குழுவில் போய் கடைசியில் இப்போ டெய்லி ஒரு தடவை கூட ஒரு நாள் பேசாமல் இருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ஒரு ஹெவி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருச்சு. என்ன பேச ஆரம்பித்தாலும் நண்பர் முருகானந்தம் சொன்னது மாதிரி அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் பேசிட்டாப்ல இருந்தாலும். ஸோ அது மாதிரி ஹீரோ சார், அந்த ஹீரோ அப்படிங்கிற ஒரு துளி கூட எந்த பந்தாவுமே கிடையாது. ரொம்ப நமக்குமே எடுத்து கொடுப்பாரு நிறையா. ஹீரோயின் ஷார்ட் முடிஞ்சோடனே கம்ப்யூட்டரில் போய் என்னமோ நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, அது என்னன்னு தெரியாது. கேட்டதுக்கப்புறம் ஐடியில் ஒர்க் பண்ணுறதா சொன்னாங்க. பட் கட் பண்ண இங்கே வந்த உடனே டக்குன்னு அந்த கேரக்டராக மாறிடுவாங்க. அப்புறம் அருள்தாஸ் அண்ணன், அவர் மைசெட் சித்தன், அப்புறம் நிறைய அந்த அம்மாக்கள்லாம் அவங்க பேர் தெரியல சாரி, எல்லாருமே சொன்னது மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் இருந்தோம். ஒரு வழியாக முடிச்சுட்டு ஐயா சான்றோடன் ஐயா அன்றைக்கி இந்த மியூசிக்கில் வந்து படத்தை இன்னும் அடுத்த லெவல் ஏற்றி கொண்டு போயிருக்காரு. ஒரு கேமராமேன் ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காரு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் வெளிவந்து அதிரி புதிரி ஹிட்டான GPU மாம்ஸ் வந்திருக்காரு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் அவங்களோட முதல் குழந்தை எப்பயுமே வந்து ஒரு கடவுளே கொடுத்த ஒரு பூ மாதிரி. ஸோ அந்த விதத்தில் பார்க்கச்ச அஷோர் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இந்த லவ் மேரேஜ் வந்து வித் த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் நான் பிலீவ் பண்ணுற பெருமாளோட பிளெஸிங்ஸோட ஜூன் 27th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெரி ஹாப்பி தட் யூ ஆல் gathered here to grace this occasion. First and foremost, I'd like to thank Dhanush sir, who has launched our trailer today. It is a very big honor for us that he's also a part of this event. And thank you so much, sir. In the journey, இன்னுமே ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான் கதை கேட்குறச்ச ஸோ ஐ மெட் Shanmugapriyan. He is a very dear friend of us.
மீட் பண்ணுறச்ச கதை கேட்ட உடனே இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ ஸோ இம்ப்ரெசிவ். உடனே நம்மளுக்கு அந்த ஸ்கிரிப்டு, இந்த ஸ்டோரி, அவர் நரேட் பண்ண விதம் எல்லாமே உடனே பிடிச்சிருந்தது. ஸோ இமீடியட்லி இட் வாஸ் அன் இன்ஸ்டன்ட் ஸ்பார்க் தட் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக இருக்கணும்னு. ஸோ த ஜர்னி ஹாஸ் பிகின் ஃப்ரம் தேர் and he's extremely talented, being in the industry for many years and done several other projects. So nammaloda project la he has gathered a very talented team and kandipa family audience ellarume enjoy பண்ற மாதிரி அந்த கதை வந்து it's a fun filled rom-com. So we are very excited about this project. Shooting முழுசுமே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்திருக்கு. மண் வாசனை மாறாமல் சீனிக் பியூட்டி இஸ் எக்ஸெப்ஷனல் அண்ட் எல்லாருமே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த எல்லா அந்த ஷூட்டில் இருக்கிற எல்லா வைப்ரேஷன்ஸ் யூ கேன் ஃபீல் த சீனிக் பியூட்டி. இட்ஸ் அ விஷுவல் ட்ரீட் ஃபார் எவ்ரிபடி. படத்தோட கதாநாயகன் விக்ரம் பிரபு சார் இந்த ப்ராஜெக்டில் அசோசியேட் ஆனது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அ வெரி ஃபன் ஃபில் மூவி. அவரோட ரோல் ரொம்பவே ஜாலியாக ஃபுல் மூவி ஃபுல்லாகவே கேரி ஆகும் அண்ட் வி வர் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஹிம். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் இஸ் ஆல்சோ மை ப்ளஷர் டு தேங்க் சத்யராஜ் சார், அ வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். அவரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு see his role in the movie. Thank you so much sir. And of course a wonderful music director Sean Roldan sir. He's created magic in this movie. Album la irka ella songs agatum, I think background score la and everything is very very exciting. I think everyone will like it. Songs are already very famous all over the social media. So thank you so much sir for being a part of this project. And ரமேஷ் திலக் சார், அவர் ஹீரோட சேர்ந்து பண்ணுற ஃபுல் ட்ராக்ஸ் எல்லாமே ரொம்பவே ஜாலியாக இருக்கும். அது அந்த ஹியூமர் எல்லாமே வந்து அந்த படத்தில் ஃபுல்லாகவே கேரி அவுட் ஆகிருக்கு. அண்ட் அருள்தாஸ் சார் ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட் ரோல் இது அவருக்கு பண்ணியிருக்கிறது. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அமக்கலமாக இருக்கும் அந்த ரோலே. ஸோ இட்ஸ் அ வெரி யூனிக் பர்ஸ்பெக்டிவ் ஹீஸ் ஆடிங் டு திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார். And of course very talented and a very beautiful actress Sushmita Bhatt. We all know her from the Telugu movie Dominic and the Ladies Purse, where she's co-starred with Mammootty sir, evergreen artist. So we are very happy that she is a part of this project, being her first debut in Tamil. So thank you so much for being a part of this project. And I'll also like to take this moment to thank our associates, our partners, Rise East Entertainment and Mrs. Srinidhi Sagar. அவங்களோட entire teamக்கு ரொம்பவே thanks. I'll also like to thank Sony Music for giving us an amazing platform to share our music. எல்லா இடத்துலையும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. I'm sure you all heard about the music. And also Shakti Film Factory and Shakti Villain sir, thank you so much for completely believing in our vision and also making this dream come true throughout the theatres. I also thank $1 million Yuvraj Ganeshan sir. From the beginning in the journey la fullave irundirkaru and also been very important in every step of the movie. So thank you so much for being a part of this project. And other than that நம்ம cast and crew are எல்லா ஒருத்தரை பற்றி சொல்கிறதுக்கு I think the day is never enough. Everyone have put their best efforts in this படம். அதனால் எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து அந்த எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல்தோ படம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ஆனாலும் அந்த எஃபர்ட்ஸ் நல்லாவே தெரியும். பிகாஸ் த என்டையர் க்ரூ இஸ் a huge crew and everyone have done the best. I'd also like to thank director Adik Ravichandran sir who's joined us today and gracing this event. So thank you so much. Press and media ellarum vandirukkinga. So I hope you can spread this beautiful message that our movie is going to be out on June 27th. எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே என்னோட ஒரு பிக் பிளெஸிங் ஃப்ரம் காட்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே டைரக்டோரியல் டீம் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ், எஸ்பெஷலி ஸ்ரீநிதி சார், கார்த்திக் சார், ஷண்முகம் சார், எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி
for somebody like me to debut in Tamil and அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என் கூட நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஐ திங்க் என்னோட பெரிய பாக்கியம். என்னோட காஸ்ட் எல்லாரையும் பார்த்தா எனக்கு ஐ திங்க் ஐம் த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இன் த குரூப். ஸோ அவங்க கூட என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு கிடைச்ச லேர்னிங் அதுக்கும் மேலே மோர் தென் த க்ரூ ஐ திங்க் இப்போது ஐ see them as my family. So I'm like very happy and blessed in a way that I got to work with all of them. And of course Vikram Prabhu sir, I don't know what exactly I have to say because he's extremely fun and friendly. So I'm very happy that I got to know you, and to know you as a person, like when acting with you is like a completely different feeling. So thank you so much. And Sean sir, like your music, this has elevated the whole movie into another level. So thank you so much for that. And yeah, and lastly, all the directorial team and the DOP sir and the costume department, everyone, they have put their heart and soul into this movie. Adukku I think all your hard works, it has to pay. So my best wishes to the entire team. And yeah, thank you so much. ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். ஸோ இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து விக்ரம் பிரபு சார். ஸோ லவ் மேரேஜ் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு எல்லா 90s கிட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு படம் பார்க்கும்போது, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ்ன்றது நிறைய விஷயம் அப்பப்போ மீட் பண்ணும்போது ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரீசெண்டாக மிஷ்கின் சார் பாட்டு வந்து கேட்ட உடனே ஐ மீன் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே போனோடனே சொல்லிட்டு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, சூப்பராக இருக்குது. அப்படியா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் சார், பயங்கரமாக இருக்குது, சூப்பராக பெரிய ஹிட் ஆகும், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபஸ்ட்டு டைட்டிலேருந்தே ஆரம்பிக்கும்ன்றது நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன். ஸோ லவ் மேரேஜ்ன்றது வந்து சராசரியாக நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் வந்து கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கான இன்வால்வ்மெண்ட், நம்ம ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவாங்க, நம்ம லவ் பண்ணுவாங்க, அது மேரேஜ் வரைக்கும் போதா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக இருந்தது. ஸோ டைட்டிலே வந்து ஒரு பெரிய ஃபஸ்ட்டே வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய விஷஸ் வந்து டைரக்டர் சண்முகப்பிரியன் அவருக்கு, ஒரு புது டைரக்டராக வந்து வரும்போது இப்படி ஒரு ஃபீல் குட் ஃபில்மோடு நீங்கள் வர்றது வந்து வெரி வெரி ஹாப்பி. தென் ஷான் சார், உங்கள் மியூசிக் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், மீட் பண்ணும்போது உங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட யூனிக்கான ஒரு சவுண்டிங் இருக்குது. ஸோ அது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சக்தி சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னு விக்ரம் சார் சொன்னோன்னே வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் இஸ் வெரி சேஃப். கரெக்டாக ஒரு பெரிய ஒரு ரிலீஸ் நடக்கும். ஸோ படமும் இட் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ். விக்ரம் சார் வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆக்டர். ஸோ அவரோட கும்கி ஃபஸ்ட் ஷோ வந்து அவர் எனக்கு இப்போ பெருசாக பழக்கம் இல்லாத டைம் அப்போ நான் பார்த்தேன். ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஆக்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ், அவ்வளோ பெரிய ஒரு கனெக்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு விஷயம். ஸோ நிறைய நெக்ஸ்ட் டோர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கை ஆப்போசிட் டோர் பண்ணணுன்னு எனக்கு ஆசைனா நீங்கள் நெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, பிகாஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த லவ் மேரேஜ் வந்து இட்ஸ் கோன் பி a huge hit and I pray God for this. Thank you. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்படி இந்த ஆர்சிபி வந்து கப்படிக்கிறதுக்கு ரொம்ப வருஷமாக ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்களோ, சண்முகா ஃபஸ்ட் படம் பண்ணுறதுக்காக நான் பல வருஷமாக வெயிட் பண்ணியிருந்திருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்தோட ஜேர்னி இது. நிறைய கஷ்டங்கள், நிறைய சந்தோஷங்கள், நிறைய அனுபவங்கள், எல்லா டைம்லேயும் என் கூடவே இருந்திருக்காரு. நிறைய பெரிய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு இந்த டாக்டர் ப்ரொஃபஷன்லேருந்து டைரக்ஷனுக்கு வரத்துக்காக. ஏன்னா எல்லா ஸ்டேஜ்லேயும் நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். அவ்வளோ ஆனஸ்டி இருந்திருக்கு அதில். ஸோ அவரோட அனைத்து உழைப்புகளுக்கும் அதுக்கான அனைத்து விஷயங்களும் கிடைக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன்.
இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த போஸ்டரில் பார்க்கும்போது என்னோடய கம்பெனியோட லோகோ இல்லை, ஆனால் இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாருமே எங்கள் டீம் ஆட்கள் தான். நான் குட் நைட் படம் பண்ணும்போதும் எனக்கு எப்படி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி கூடவே இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் ஷான்ரோல்லேருந்து, ரமேஷ் தலக்கானாலேருந்து, மோகன்ராஜன்லேருந்து, பரத்லேருந்து அண்டு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அண்ட் வந்து சக்தி சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து என் லோகோ இல்லைனாலும் அது என்னோடய படம் தான் இது. ஸோ இந்த படம் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படம் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு ஒரு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமிலி படத்தை பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறேன். ஜூன் 27 தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஏஞ்சலின் மேம் ரொம்ப நன்றி, பெரிய பாராட்டு கொடுத்ததுக்கு. இந்த படத்தில் நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு $1 மில்லியன் யுவராஜ் தான் பெரிய காரணம். அவர் தான் வந்து குட் நைட் லவ்வர் முடித்ததுக்கப்புறம் அண்ணா சண்முகப்பிரியன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு படம் பண்ணுறாரு, அது நீங்கள் பாட்டு பண்ணுங்கள், ஷான்ரோல்டன் ஐயா தான் பண்ணுறாரு அப்படின்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. சண்முகப்பிரியன் ஐயா வந்து மீட் பண்ணோடனே நான் இது வரைக்கும் ஷான்ரோல்டன் ஐயா வந்து எந்த டைரக்டர் வந்தாலும் அவ்வளோ ஹாப்பியாக வரான்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பார், இல்லை இந்த சாங் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் இருப்பார். சண்முகப்பிரியன் வராரு அப்படின்னாவே பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. இப்போ வந்து அவ்வளோ க்ளோஸாக செம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி சண்முகப்பிரியன் வந்து ஃபோனில் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த அண்ணாங்கிற அர்த்தத்தை வந்து நான் முழுமையாக ஒவ்வொரு டைமும் நான் உணர்றேன். அவ்வளோ அன்பை காட்டுறவர், அவ்வளோ எனக்கு பிடித்த ஒரு நண்பர். நான் வந்து மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் படிக்க முடியல. ஆனால் சண்முகப்பிரியன் வந்து மருத்துவம் முடிச்சுட்டு டைரக்டர் ஆகியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நான் ஈரோடுக்கு போகும்போது அவர் படித்த காலேஜில் வந்து சேலம் தாண்டி இருக்குது. அவர் எங்கே வந்து உட்காந்து டீ சாப்பிட்டாரோ அதே கடையில் நானும் சாப்பிட்டு அவருக்கு கால் பண்ணுவேன், பிரியன் இப்போ உங்கள் டீ கடையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு நண்பர். இதில் வந்து முதல் பாடல் வந்து மிஸ்கின் சார் பாடின பாட்டு தான் நாங்கள் கம்போஸ் பண்ணோம். நாங்கள் ஒரு பயத்தில் தான் பாடினோம், ஏன்னா நான் அடுத்த நாள் வந்து நான் கோயம்புத்தூர் போகணும். ஆனால் இந்த பாட்டை முடிக்கணுமே, ஒரே நாளில் முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நாங்கள் போனோம். ஆனால் நம்ப முடியல, 1 ஹவரில் முடிச்சிட்டோம். ஞாபகம் இருக்குமாங்க? பயங்கர ஹாப்பி. மிஸ்கின் சார் சூப்பராக பாடி கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய பெரிய ஃபேன்னா. அதுக்கப்புறம் பேஜாரான அப்படிங்கிற ஒரு பாட்டு. 3வது வந்து பெண் அழைப்புக்கு நிறைய பாடல்கள் இருக்குது, மாப்பிள்ளை அழைப்புக்கு பாடல் ஒரு சிலது இருக்கலாம், தெரியல எனக்கு. அதில் வந்து அந்த மாதிரி ஒரு வகையில் வந்து ஒரு பாட்டு வருது மாப்பிள்ளை அழைப்புக்கு. கண்டிப்பாக எல்லாரும் எல்லா கல்யாணத்துலேயும் போடக்கூடிய ஒரு பாட்டாக அந்த பாட்டு அமையும். கண்டிப்பாக நீங்கள் கேட்க போகிறீங்க. அதில் வந்து ஒரு சாங் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கால் பண்ணுறாரு சண்முகப்பிரியன், அண்ணே இதில் வந்து ரிப்பீட்டாக ஒரு 4 லைன் வேணுண்ணே அப்படின்னா. யார் உனக்கு சொன்னது அப்படின்னு. இல்லை ரகுமான் சார் ஒரு சாங் கேட்டேன், அது வந்து அதோட ஹிட்டுக்கு வந்து இதான் காரணம் அப்படின்னு. யாரையா உனக்கு இந்த பாட்டெலாம் போட்டு காமிச்சது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் ஆச்சு அப்போ. ஆனால் அந்த 4 வரிகளை போட்டதுக்கப்புறம் அந்த பாட்டு ஒரு 10 படி மேலே இருந்துச்சு. அப்போ நான் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன், நல்ல வேளை அந்த பாட்டை உனக்கு போட்டு காமிச்சாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த நண்பர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பரான ஆல்பம் வந்திருக்கு. நான் 3 பாடல் எழுதியிருக்கேன், 2 பாடல் ஐயாவே எழுதியிருக்காரு. கல்யாண கலவரமே இப்போ மீண்டும் பிறந்தேனே அப்படி ஒரு பாட்டு சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஐயா, ரொம்ப நன்றி. உங்களோட நான் சேர்ந்ததுக்கப்புறம் நான் அதாவது நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆல்பத்து மூலிமா இந்த வருட விகடன் அவார்டு வாங்கினதுக்கும் பெரிய நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. விக்ரம் சார், நான் உங்களோட இது 3வது படம் நினைக்கிறேன், வாகா, அதுக்கப்புறம் புலிக்குத்தி பாண்டி, அதுக்கப்புறம் இந்த படம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் தனியாக சந்திக்கும் போது உங்களை பற்றி நானும் ஷான்ரோலும் ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம், நிறைய நேரம் பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன், எங்கள் அப்பா வந்து பெருசாக எங்களை கூட்டிகிட்டு போன படங்கள் அப்படின்னா பிரபு சார் படம் மட்டும்தான். ஏன்னா அவர் சிவாஜி சாரோட பெரிய பெரிய ஃபேன். அவர் இது வரைக்கும் நான் தேட்டருக்கு போன எல்லா படமும் பிரபு சார் படம் தான். இப்போ அவர் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக என்னை வந்து அவ்வளோ பாராட்டியிருப்பார். இந்த தருணத்தை நான் வந்து எங்கள் அப்பா இங்கே இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இதை பதிவு பண்ணுறேன். ரொம்ப நன்றி. ஆதிக் சார், நான் வந்து உங்களோட ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அந்த படம் நமக்கு வெளியே வரலை. இருந்தாலும் அந்த உங்களோட நான் அந்த வேலை செஞ்சது வந்து அவ்வளோ பயங்கர ஹாப்பி எனக்கு. உங்களுடைய அடுத்தடுத்த படங்கள் எனக்கு பெரிய வியப்பை கொடுக்குது. அடுத்த படங்களும் பெருசாக ஜெயிக்க நன்றி. அடுத்தடுத்த படங்களும் நானும் இருக்கிறதுக்கு இப்பயே ஒரு பிட்டை போட்டுறேன்.
ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையும். லவ் மேரேஜ் கண்டிப்பாக இது வந்து நண்பர் சொல்கிற மாதிரி அரேஞ்சு மேரேஜுக்கு எவ்வளோ க்ரௌடு வருமோ அதே மாதிரி கண்டிப்பாக வரும். இதை ரிலீஸ் பண்ணுறது சக்தி சார், ரொம்ப ஹாப்பி சார். குட் நைட். நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்க. இன்றைக்கி $1 மில்லியன் எம்ஆர்பியும் பெரிய இடத்துல நிற்கிது. அதே மாதிரி இந்த ப்ரொடியூசரும் பெரிய இடத்துக்கு வரணும். இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும். நன்றி. தேங்க்யூ ஸோ. அனைவருக்கும் வணக்கம். லவ் மேரேஜ் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக இருக்கும். ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் எப்படின்னா அந்த படத்துக்கு ஷூட்டிங் போனப்போ அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரு ஃபேமிலியாக ஒரு மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப காமெடியாகவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாகவும் நல்லா இருந்துச்சு இந்த படம். இந்த படத்தை இயக்குன தம்பிக்கு வந்து என்னுடைய நன்றி சம்பவத்துக்கு. ஏன்னா வந்து பிரியன் வந்து இந்த மாதிரி திடீர்னு, ஏன்னா இப்போ இவங்கெல்லாம் அப்கமிங் டேரக்டர்ஸ் டக்குன்னு ஒரு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கதையில் ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இப்போ நம்ம நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கல. ஆனால் இது வந்து ஒரு த்ரூ அவுட் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு படத்தில் நல்ல ஒரு கேரக்டர். அதுக்கு ரொம்ப நன்றி. டக்குன்னு வந்தனால பரபரப்பாக பேச முடியல. அதே மாதிரி விக்ரம் சார் கூட நான் வந்து நிறையா படம் பண்ணியிருக்கேன். நம்ம அரிமணியம்பில் ஆரம்பித்து நிறையா ட்ராவல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சில ஹீரோக்கள்கிட்ட பண்ணுறப்ப ரொம்ப ஒரு அன்பை செலுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா வகையிலுமே அன்பு செலுத்துவாங்க. நம்மகிட்ட கேர் எடுத்துக்கிறாகட்டும். அதே மாதிரி வெளியூர்லாம் போயிட்டோன்னா சிவாஜியார் ஃபேன்ஸ், அவங்க அப்பா ஃபேன்ஸ்லாம் சாப்பாடு அவ்வளோ கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பான ஒரு கதாநாயகன். இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல ஒரு படங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான மனிதர்கள். அதனால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஒரு நல்ல படம் தொடர்ந்து வரும். இந்த படம் மாபெரும் வெற்றி பெரியான வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த படம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பிரேக்காக இருந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க. சில மேடைக்கு வர முடியாது நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல லைஃபாக இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேரொழியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என ஆள்பவனே, குருநாதா பக்ரிசாமி. வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். முதல்ல நான் தேங்க் பண்ண நினைக்கிறது வந்து இந்த படத்துக்காக லவ் மேரேஜ் எனக்கு கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுவராஜ் தான். ஸோ யுவராஜ் கிட்ட தான் முதல்ல இந்த படத்தை பற்றி நான் பேசினேன். அவர் மூலமாக தான் வந்து சண்முகா பழக்கம். ஸோ அப்படி தான் அந்த படம் நடந்துச்சு. ஸோ தேங்க்யூ யுவராஜ். முதல்ல உங்களோட ஆரம்பிக்கிறேன். தேங்க்ஸ் சார். லவ் மேரேஜ் வந்து முதல்ல எனக்கு சண்முக பிரியன் அவர் வந்து கதை சொல்லி பிட்ச் பண்ணி அந்த பிட்ச் டெக் மாதிரி ஒன்று காமிச்சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தோட விஷுவல் பேலட் மாதிரி ஒரு மூட் போர்டு மாதிரி ஒன்று காமிச்சார். அதை பார்த்த உடனே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருந்தது, ஒரு ஹாப்பியான. ஏன்னா இப்போ வந்து எனக்கு வந்து நான்லாம் வளரும்பொழுது நான் ஒரு 90s கிட்ஸ் அப்படிங்கிறதுனால தேட்டருக்கு போனோம்னா ஒரு தமிழ் படம் பார்க்கணுன்ட்டு தான் நம்ம போவோம். இப்போ வந்து நம்ம பேன் இண்டியா படங்கள் பார்க்குறோம், பேன் சவுத் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். பட் வந்து எனக்கு வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த டூரிஸ்ட் ஃபேமிலியுமே சொல்கிறேன், ஒரு நல்ல தமிழ் படம் பார்த்த ஒரு உணர்ச்சி எல்லா படமும் நம்மளுக்கு கொடுக்குமான்னு தெரியாது. நிறைய மற்ற லாங்குவேஜ் படங்களும் இங்கே ஹிட் ஆகுது. பட் ஆனால் தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் ஆஃப் சினிமா ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து அவர்கிட்ட ரொம்ப நான் பார்த்தேன். சண்முக பிரியனுடைய டேஸ்ட்டில் அது ரொம்ப ஒரு மியூசிக்கல் பர்சன். பாட்டுனா வந்து டக்குன்னு வைப் ஆகிடுவார், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த மியூசிக் மேக்கிங் ப்ராசஸே நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில். ஸோ வந்து இட்ஸ் பிகம் மை வெரி குட் ஃப்ரெண்ட் நவ். இன்னும் தொடர்ந்து நிறைய வேலை பண்ணுவோம். பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் லவ் மேரேஜ் டு மீ. அவ்வளோ அருமையாக இயக்கியிருக்காரு படத்தை. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து எனக்கு அவரை பார்த்தா, அதாவது அன்றைக்கி யாராவது சொன்னாங்க அவர் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கிரவுண்டடாக இருப்பார் பார்க்குறதுக்கு. டேரக்டர்ஸ் வந்தால் பொதுவாக டேரக்டர் வந்திருக்காங்கன்னு கூட தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு பந்தா இல்லாத ஒரு ஆளாக இருந்தார். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றி ஒரு ப்ரமோஷனுக்கு போகும்போது. பட் வந்து ஒரு 10 வருஷமாக அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். நிறைய முக்கியமான படங்களை அசிஸ்ட் பண்ணியிருக்காரு, நிறைய டிஸ்கஷன்ஸில் இருந்திருக்காரு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. ஸோ முதல் படம் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா வந்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதை நான் ஒரு ஸ்பெஷலான விஷயமா பார்க்குறேன். ஸோ இந்த நேரத்தில் என்னோட வாழ்த்துக்கள் அவருக்கு. நம்ம படம் ஜெயிக்கணுன்றது நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் தயாரிப்பாளர்கள் அஷோர் ஃபிலிம்ஸ்,
அவங்க ஸ்வேதாவும் தீரஜும் ரொம்ப பேஷனோட இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி டைம் நான் தீரஜ் அவரை மீட் பண்ணும்போது எல்லா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ்லையுமே தெரியும் அவர் வந்து எந்த மாதிரி படங்கள் பார்க்குறாரு, எப்படி ஒரு ரசிகனாக இருக்கார் சினிமாக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து திஸ் கமிங் ஃப்ரம் பேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ திரைப்படங்கள் பொதுவாக வர்த்தக கட்டாயங்களுக்குள்ளே இயங்குறதுனால இப்போ பேஷன்ன்றதுக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரில. பட் இருந்தாலும் பேஷனோட அதை சேர்த்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பண்ணக்கூடிய அந்த வர்த்தக அறிவுமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு கிரேட் பெட் இந்த படம். ஸோ அதில் நான் இருக்க சந்தோஷப்படுறேன். நீங்கள் தயாரித்ததுக்கு ரொம்ப நன்றி. மூணாவது முக்கியமான ஆள், அவர் மூணாவதாக சொல்லக்கூடாது, ஆனால் முதல்ல சொல்லியிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் சக்தி சார். அவரோட லோகோ போட்டாலே வந்து அந்த படத்துக்கு ஒரு மதிப்பும் ஒரு அங்கீகாரமும் சிம்பிளி அவரோட பேர்னால மட்டுமே. ஏன்னா அதுதான் அவருடைய இந்த இத்தனை வருஷ சினிமா ஜேர்னியில் நம்ம பார்த்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். எப்பயுமே நல்ல படங்கள், ரொம்ப ஒரு நெருக்கடிகளுக்குள்ள ஒரு இந்த மாதிரி படங்கள், அதாவது ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான படங்களை பண்ணும்போது எப்பயுமே எங்கள் கூட நின்றுருக்காரு. குட் நைட்லேருந்தே அதுக்கும் முன்னாடியிலேருந்தே எவ்வளவோ படங்கள். நீங்கள் மேந்தி சர்க்கஸ் ஆடியோ லான்ச்சில் பேசினது இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த படத்தில் 2 பாட்டு ஹிட் ஆச்சு. இப்போ கோடி அருவி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. பட் அது அந்த படத்தில் மற்ற எல்லா பாடல்களையும் கேட்டு அதை பற்றி அவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு அவருக்கு அவசியமும் இல்லை, நேரமும் இருக்குமான்னு தெரியல. பட் நான் பண்ணுறேன்னு அதை ஸ்பெஷலாக கவனித்து என் மேலே ஒரு அன்பு வச்சு அதை இது பண்ணுவார். எப்பயுமே ஒரு பெரிய சப்போர்ட்டர், ஒரு விஷயம் சார். தேங்க்யூ. உங்கள் பேரும் இதில் அசோசியேட் ஆகிருக்கு, ரொம்ப ராசியான விஷயமா பார்க்குறேன். அண்ட் விக்ரம் பிரபு சார், நான் வந்து இவ்வளோ கர்ட்டியஸான ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல இந்த இண்டஸ்ட்ரியில். அவ்வளோ கர்ட்டியஸான ஒருத்தர், அவ்வளோ கண்ணியமான, ரொம்ப நேர்மையான, ஸ்ட்ரைட் அஸ் நேரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மனிதர். அவரோட படங்களும் நான் நிறைய பார்த்துருக்கேன். அவர் கூட ஆல்ரெடி ஒரு படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு புது ஆரம்பமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அவரோட நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கேன் நிறைய வாட்டி. பட் இந்த படம் ரொம்ப அழகாக அமைஞ்சு வந்தது. ஆல்பமுமே சொல்கிறேன், அவரும் ஒரு ஃபேக்டர். ஆக்சுவலாக அவருக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் பண்ணணும்னு சொல்லி தான் நானும் சண்முகப்பிரியனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சோம். அதை பண்ணியிருக்கோம், நம்புகிறோம். மிஸ்கின் சாருக்கு பெரிய நன்றி இந்த நேரத்தில். ரொம்ப திடீர்னு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தான் அவரை பாட கூப்பிட்டேன். சொன்னேன் இந்த மாதிரி, சார் இது நான் அமைச்சிருக்கேன்றனால இது பாட்டு ஒரு வாட்டி கேட்டுறீங்களா அப்படின்னா, இல்லை என்ன மாதிரி பாட்டு இல்லை சூப் சாங் தான் அப்படின்னு சொன்னேன். பட் கேட்டு சிரிச்சார். அப்புறம் வந்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடினார். ஒரு முழுமையான கலைஞன் மிஸ்கின் சார். அவர்கிட்ட பேசும்போது ஒரு வாட்டியும் அவ்வளோ ஒரு ரொம்ப அழகான விஷயங்கள் கற்றுக்கலாம். அன்றைக்கி கூட ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரி பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, என்ன அனுப்பவே இல்லை அப்படின்னாரு. சரி, நான் அப்புறம் அனுப்புனதுக்கப்புறம் என்னப்பா குரூப்பில் நிறைய சுற்றிட்டு இருக்கியா, அப்பப்போ சாலிட்யூட் வச்சுக்கோ, சாலிட்யூட் தான் நம்மளோட ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வெர்ஜினிட்டி மாதிரி அப்படின்னு சொன்னார். ஸோ அப்பப்போ ஒரு பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம் கிடைக்கும் அவர்கிட்டருந்து. ஸோ அவரோட வைப்ரேஷனும் இந்த ஆல்பமோட சேர்ந்தது நாங்கள் பண்ண ஒரு பெரிய புண்ணியம் தான் நினைக்கிறேன். மோகன்ராஜன் சொல்லவே தேவையில்லை, என்னோட சகோதரர். அதாவது நான் வெறும் நூல் தான், அதில் இருக்கிற பூ அவருடைய வார்த்தைகள். அதனால் அந்த மாலையில் முக்கியமான காம்பனண்ட் அவர் தான். எவ்ரி டைம் அவரோட உட்காந்து பாட்டு எழுதும்பொழுது எனக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட், அதாவது ஒரு நெருப்பு முன்னாடி உட்காருங்க, ஒரு நல்ல ஒரு தகதகன்னு ரொம்ப கோல்டான ஒரு நைட்டில் ஒரு நெருப்பு முன்னாடி உட்காரும்போது ஒரு கம்ஃபர்ட் வரும். அந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அவரை பார்த்தா ரொம்ப அப்படியே ஒரு ரூமில் நுழைஞ்ச உடனே ஒருத்தர் வந்தாங்கன்னு தெரியும்ல, அந்த மாதிரி இருக்காது. பட் சைலண்ட்டாக பின்னாடி ஒரு ஒரு சூட்சமமான சில வேலைகளை இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற அந்த எழுத்துக்களுக்குள்ளே அவர் ஏற்றிட்டு இருக்காரு, இந்த சில ஃபிலாசபிஸ்லாம். ஸோ இந்த படத்துலையுமே காதலுக்கு அவ்வளோ அழகான வரிகள். பெஜரானன்ற பாட்டில் கூட சரணம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கடைசி 4 வரிகள் தங்கிலீஷ் எழுதுவார். அது மாதிரி தமிழ் வரணும், தமிழில் எழுதணும்னு இந்த காலத்து இளைஞர்களுக்கான இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் தமிழையும் கூட அவ்வளோ அழகாக கடத்திடுவார் உணர்ச்சிகளை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். திரும்ப ஒன் மோர் டைம், நம்மளுக்கு இது எத்தனாவது டைம் தெரியல, பட் தொடரட்டும் இந்த பயணம். அண்ட் அருள்தாஸ் சார், நான் அவரோட ட்ரிப்பெல்லாம் போயிருக்கேன். ஆக்சுவலாக ஜோக்கர் டைமில் நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு வந்தோம். அந்த ஷூட்டிங் போகிற லொக்கேஷன், இந்த ஆடிஷன் பண்ணும்பொழுது அவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு வந்தோம், யுவார் சார், நான், அவர். ஸோ இப்போ கூட கல்யாண கலவரம் பாட்டும் போது கூட பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோ அருமையான கலைஞர். இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. எத்தனை பேரால் பண்ண முடியும்னு தெரியல இந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா ஒரு சில கேரக்டரை பார்த்தா நமக்கு பயங்கர கோவம் வரும், பயங்கரமாக அவங்கள சும்மாரி அப்படின்னு சொல்லணும் போல இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கலைஞர்களுக்கு தான் இன்னும் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி, அந்த ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள் அவ்வளோ ஒரு இது. அண்ட் சூதுகவும் படத்தில் தான் முதல் நான் அவரோட ஃபேன் ஆனேன். இந்த அண்ணன் ஒரு கேரக்டரில் வருவார். ஏன்னா அந்த படத்தை ஸ்கோர் பண்ணும்போது நானும் அந்த படத்தில் வேலை பண்ணதுனால அவ்வளோ ரசித்து பார்ப்போம். அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் உங்களோடது. நீங்கள் இந்த படத்தில் பணிபுரிஞ்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுஷ்மிதா பட் ரொம்ப ஒரு
அதாவது அவர் சொன்னார் சண்முகப்பிரியன் ஒரு இன்டர்வியூவில், ரொம்ப லட்சணமான ஒரு முகம் வேணும் அப்படின்னு நான் கேட்டு தான் அவங்கள வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு முற்றிலும் 100% ரொம்ப பொருத்தமானவங்க. அதே மாதிரி திறமையிலையும் வந்து அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அந்த டிமிடான ஒரு இன்ட்ரோவர்டட் கேரக்டரை வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக, டிக்னிஃபைடாக கேரி பண்ணியிருக்கீங்க. வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் இன்னும் மேலே மேலே நிறைய உயரம் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எடிட்டர் பரத், ஒன் ஆஃப் த பில்லர்ஸ், நம்ம $1 மில்லியன் குடும்பத்தில் ஒரு பில்லர், அவரும் முக்கியமான பில்லர். அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். கண்டிப்பாக இந்த படத்துடைய கதை அம்சத்துக்கு அவ்வளோ ஒரு உயிர் சேர்த்துருக்காருன்னு சொன்னோம். முருகானந்தம், அவர் வந்து என்னுடைய பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் ஒரு கடையில் மிட் நைட் போய் டீ குடிப்போம் ஒரு டைமில் எவ்ரிடே. அதெல்லாம் ஞாபகம் வருது. இந்த படத்தில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த இதற்கு தானே ஆசைப்பட்டாயில் அவர் பண்ண அந்த ரோல் வந்து அது ஒரு ஐகானிக் ரோலு. அதுலேருந்து நான் அவரோட ஃபேன் ஆகிட்டேன். இன்னி வரைக்கும் ஒரு எங்களோட நட்பு தொடருது. திரும்ப நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கோடங்கி அவர்கள், எல்லாரும் சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவரை மீட் பண்ணும்பொழுது அவருக்குள்ள ரொம்ப டெப்த் இருக்குன்னு பார்த்தேன். அதாவது வந்து பொதுவாக ரிவ்யூ சொல்கிறது இது பண்ணுறதுன்னா, யாரும் நீங்கள் தானே சொன்னீங்க உண்டக மண்டக பேசுவார்னு சொன்னீங்க. அவர் கோச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், பார்த்துங்க கொஞ்சம். இல்லை, ரொம்ப ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு பார்வை இருக்குது அவருக்கு சினிமாக்கு மேலே. அதே மாதிரி சினிமாவில் வந்து எப்போவுமே என்னென்னா, சினிமா தனியாக ஒரு கிராஃப்டாக இருக்க முடியாது. சமூகத்து மேலே ஒரு பார்வை இல்லாதவங்க ஒரு கலைஞனாகவே இருக்க முடியாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அது வந்து கோடங்கிட்ட வந்து ரொம்ப ஆழமாகவே இருக்குது. ஒரு நல்ல சமூக பார்வை அவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு நல்ல சிறந்த படைப்பாளியாகவும் இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கலைஞராக அவர் வந்து பெரிய வளம் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கடைசியாக லவ் மேரேஜ் பற்றி இந்த படம் வந்து இப்போ ஃபீல் குட் மூவிஸ்க்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு படத்தை சும்மா அதோடைய வேல்யூ ஆன் பேப்பர் மட்டும் ஜட்ஜ் பண்ணாமல் அந்த படத்துடைய உழைப்பு எவ்வளோ இருக்குது, அதை கதை அம்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த உண்மைத்தன்மையை பேஸ் பண்ணி தான் இப்போ படங்கள் ஜெயிக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ப்ரெஸ்ஸு கிரியேட் பண்ண ஒரு விதியாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு தான் பாராட்டு. ஏன்னா வந்து இன்னும் வந்து சின்ன படங்கள் ஜெயிக்கிறதுக்கான அந்த ஒரு விண்டோவை வந்து நீங்கள் தான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி அந்த வகையில் லவ் மேரேஜ் வந்து எந்த விதத்திலும் ஒரு முகம் சுளிக்க வைக்காத ஒரு ரொம்ப கண்ணியமான அழகான ஒரு கலாட்டாவான குடும்ப திரைப்படமாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தலை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு ஆளை சொல்லவே மறந்துட்டேன். ஆதிக் ப்ரோ, நம்ம நிறைய ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் நிறைய பேர்ட்டு கேள்விப்பட்டது சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையுமே அவராக போயிட்டு வந்து அவங்களுடைய திறமையை பற்றி ரொம்ப பாராட்டி ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொல்லுவார். ஸோ ரீசெண்டாக நீங்கள் பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கீங்க. இந்த மேடைக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறது நாங்கள் எங்களுடைய பெருமைக்குரிய விஷயமாக நினைக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இன்னும் தமிழ் சினிமாவுடைய அந்த ஒரு வியாபார ரீதியாகவும் சரி, கலை ரீதியாகவும் சரி, எல்லா விதத்துலையுமே நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய தூணாக இன்றைக்கி இருக்கீங்க. ஸோ தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் மோர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க சொல்லி நீங்கள் வலியுறுத்தலாம், குழந்தைங்களை கூட கூப்பிட்டு போகலாம். ஸோ இன்றைக்கி தான் சென்சார் முடிஞ்சு யூ சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த படம் சிறந்த ஒரு படமாக இருக்கும், எல்லாருக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு வெற்றி படமாக இருக்குன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த நம்பிக்கையோட உங்களுக்கு விடை சொல்லிக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு தேட்டர் ஓனர் கால் பண்ணார். ராஜா தேட்டரோட ஓனர் வந்து ராஜேஷ் அண்ணா. அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு, பிரதர், இந்த லவ் மேரேஜ் ப்ரிவியூ எதுவும் போட்டால் சொல்லுங்கள், நான் ஃபேமிலியோடு வர்றேன் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜென்ரலாக வந்து ஒரு படம் ப்ரிவியூ போடுறோன்னா அந்த தேட்டர் சைட்லேருந்து இன்வைட் பண்ணுறோன்னா ஜென்ரலாகவே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வாரம் 4 படம் 5 படம் 6 படம் ரிலீஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு படத்தை பர்டிகுலராக கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை விட அவர் சொன்ன அடுத்த வார்த்தை தான் எனக்கு இன்னுமே சந்தோஷத்தை தந்துச்சு. சமீபத்தில் அவர் வந்து நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட நெருங்கிய நண்பர். சமீபத்தில் அப்கமிங்கில் வரக்கூடிய நல்ல படங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது லவ் மேரேஜ் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு இயக்குனர் முருகதாஸ் சார் சொன்னார் அப்படின்னார். ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடி
ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுவும் ஒரு புதுமுக இயக்குனர். இந்த பக்கம் வந்து விக்ரம் சார் பண்ணியிருக்காரு. இருந்தால் கூட ஒரு இயக்குனர் வந்து புதுமுக இயக்குனர். அதை தாண்டி ஒரு இந்திய அளவில் பெயர் வாங்கின ஒரு இயக்குனர் வந்து அவருடைய நம்பிக்கை வைக்கக்கூடிய படமாக இந்த படம் சொன்னது வந்து எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து என்னென்னா அந்த அந்த குழுவில் நானும் இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்தை நானும் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணேன். லவ் மேரேஜ் எங்கள் அன்னை இல்லத்துலேருந்து எங்கள் ஹீரோ என்ன மீட்டரில் இந்த படத்துக்கு என்ன மீட்டரில் நடிக்கணுமோ அதை விட ஒரு மீட்ரு கூட தாண்டாமல் அவ்வளோ அழகாக அதோட பொருந்திருக்காரு. நிறைய பேர் சொன்ன மாதிரி அந்த 90s கிட்ஸு அத்தனை பேர் வந்து தன்னோட வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த பாய் நெக்ஸ்ட் டோர்னு கூட சொன்னாங்களா, அப்படி கூட கிடையாது, அந்த பாயாவே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் 90s கிட்ஸ் எல்லாம். ரொம்ப அழகாக ஒரு அந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமாக அந்த டீமோட ஜெல்லாகி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷான்ரோல்டன் சார் சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு தமிழ்நாட்டோட ஃபில்ம் மேக்கிங் லாங்குவேஜோட இங்கே உள்ள வாழ்வியலோட கலந்து ஒரு படம் ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக ஒரு அருமையான என்டர்டெய்னராக அழகாக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் யுவராஜ் பிரதர், $1 மில்லியன் யுவராஜ் பிரதர் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர், நான் வந்து அடுத்தது அவரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு இயக்குனர். அவரோட படம் லவ் மேரேஜ் எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வார்த்தையே சொன்னார் யுவராஜ் பிரதர். எனக்கு பெரிய ஆச்சரியம், நிறைய படங்களை வெளியிட்டிருக்கோம். நிறைய படங்களை வெளியிடும் பொழுது ஒரு தயாரிப்பாளர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அதோட சம்மந்தப்பட்ட நிறைய டெக்னீஷியன் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் ஆர்டிஸ்ட் கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. அதோட ஆடியோ லான்ச்சுக்கோ அதோட ப்ரொமோஷனுக்கோ நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ப்ராஜெக்டில் நேரடியாக சம்மந்தப்படாத, வியாபார ரீதியாக சம்மந்தப்படாத ஒரு தயாரிப்பாளர் முழுக்க அந்த படத்தை பற்றி, அந்த படத்தில் உள்ள எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இந்த படம் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு இது பண்ணுறது, அதுவே வந்து அந்த டைரக்டரோட குவாலிட்டியாக நான் பார்த்தேன். இப்படி ஒரு மனுஷங்களை சம்பாதிக்க தெரிஞ்ச ஒரு இயக்குனர், ஒரு கலைஞன் வந்து ஒரு நண்பராக இருந்தால் கூட ஒரு தொடர்ச்சியாக வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு தயாரிப்பாளர், அந்த தயாரிப்பாளர் வந்து கூட நின்று இன்னைக்கு வந்து அர்ஷத் வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தாச்சு, ஒரு 1 hour முன்னாடி வந்துடலாம், படத்தோட ப்ரொமோஷன் பற்றி எல்லாமே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் பிரதர் வந்து சொல்லிட்டு இருந்தாராம் இன்னைக்கு காலையில் வரைக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதாவது வியாபாரமாக சம்மந்தப்படாத ஒருத்தர் வந்து இந்த பக்கம் இன்னொரு ப்ராஜெக்டோட அவ்வளோ அசோசியேட் ஆகிருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம வந்து இந்த பக்கம் சாகர் சாராக இருக்கட்டும், அவரும் வந்து சினிமாவில் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், எனக்கும் ரொம்ப காலத்து நண்பர். ப்ளஸ் இங்கே வந்திருந்தாங்க, இங்கே புதுமுக தயாரிப்பாளர் அண்ணன், ஒரு ரிப்போர்ட்டர் அண்ணன் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க தான் ஹீரோயின் நினச்சிட்டேன் அப்படின்னு இனிஷியலாக சொன்னாங்க. ஒரு தயாரிப்பாளர், அவங்களும் வந்து ஒரு மருத்துவராக இருந்து தயாரிப்பாளராக உள்ளே வர்றாங்க, நிறைய கனவுகளோட நிறைய விஷனோட வர்றாங்க. இந்த லவ் மேரேஜ் மாதிரியான படங்கள் வெற்றி பெறும் பொழுது இது மாதிரி நிறைய புது தயாரிப்பாளர்கள் வருவாங்க, நமக்கு ரொம்ப நல்ல கண்டென்ட் கிடைக்கும். இந்த புது தயாரிப்பாளர்கள் உள்ளே வரும்பொழுது மட்டும்தான் சினிமா வந்து தொடர்ச்சியாக அதனுடைய வேகம் குறையாமல் ஆடியன்ஸுக்கு தேவையான ரசனையான படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அமைக்கப்பெற்ற ஒரு சின்ன இதில் வந்து இந்த லவ் மேரேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் உள்ள ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும், ரொம்ப அருமையான காம்போ. கோடங்கி பிரதர் சொன்னார், 10 பக்கம் டயலாக் இருக்கும், அதில் வா போ அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படமாக பார்த்து, இன்னும் கோடங்கி பிரதர் படம் பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தீங்கன்னா கோடங்கி பிரதரோட கேரக்டரையே அவ்வளோ ரசிக்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன கேரக்டர் அதில் பண்ணியிருக்க, அப்பா ரோலாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஒரு சில இதை மட்டும் அப்படியே நம்ம ஹைலைட் பண்ணிடலாம் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ நமக்கு வந்து நேற்றுக்கு அவார்ட் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் மோகன் ராஜா பிரதர், இது எனக்கு கிடைச்ச ஒரு வெளிச்சமாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா நிறைய ப்ரிவியூ பார்க்கும் பொழுது
அந்த அந்த படத்தில் உள்ள ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண சின்ன படமாக இருக்கும். அந்த படத்தில் உள்ள பாட்டு என்னமோ பண்ணும். அந்த பாட்டு, இந்த பாட்டு யார் எழுதுனா அப்படின்னு கேட்டால் மோகன் ராஜாம்பாங்க. அவரோட வெளிச்சம் வந்து அவார்டாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட வரிகள் தான் அவரோட வெளிச்சம்னு நினைக்கிறேன். அவரோட வரிகளை கேட்கும் பொழுது இது யாரோட பாட்டு அப்படின்னு கேட்க தோணும். அது அவர் எழுதுறதுல நிறைய பாடல்கள் வந்து சாண்ட்ரோல்டன் சாரோட மிகப்பெரிய வெற்றி எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அவர் எந்தளவு டெடிக்கேஷன்னா, நான் ஒரு ஃபிலிம் ப்ரிவ்யூ பார்க்க போயிருக்கேன். அதில் வந்து தயாரிப்பாளர் எல்லாருமே கூட இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து வெளியாள் ஒருத்தர் ப்ரிவ்யூ பார்க்க வர்றாரு அப்படின்னோடனே ப்ரிவ்யூ அந்த மிக்சிங் ரூமில் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் ப்ரே பண்ணிவிட்டு படம் பார்க்க சொன்னார். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு டெக்னீஷியன் எப்படி ஒரு படத்தோட இந்த அளவு ஜெல்லாக முடியும் அப்படின்னு. அது அப்போ மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அதோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் அந்த படத்தோட வெற்றிக்காக அவர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் சம்மந்தப்பட்ட படங்களுக்கு அவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு உணர்வை கொடுக்குறாரு. அது வந்து அவருடைய பாடலில் வருது, அந்த படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது மாதிரி ஒரு டீமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான டீம். நமக்கு தெரியும், விக்ரம் பிரபு சார் அவங்க ஃபேமிலி சொன்னாலே தெரிஞ்சிடும். அது அவர் வந்தாருனாலே ஒரு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வந்துடும். அவங்க ஃபேமிலியை சொன்னாலே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். இந்த லவ் மேரேஜ் ஒட்டுமொத்தமாக இப்படி நிறைய சிறப்பம்சங்களை சேர்த்துக்கிட்டு நம்ம 27th வருது. நிச்சயமாக ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த நேரத்தில் மிகப்பெரிய வெற்றியை தந்துட்டு நம்ம ஆதிக் சார் இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து மிக அருமையாக பிஆர் பண்ண யுவராஜ் பிரதர், வேறு யாரும் நிறையா விட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு மூவி, ஸோ எடுத்த உடனே லவ் மேரேஜ் அப்படின்னு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல? ஆயிடுச்சு சார். ஸோ லவ் மேரேஜ் வச்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். பட் லவ் மேரேஜ் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து தான் வரீங்க. இந்த பேரை எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேட்சியான ஒரு டைட்டில் வேணுன்ற ஆசையில் சூஸ் பண்ணது தான் சார் லவ் மேரேஜ். அடுத்து இந்த கதைக்கு தேவைப்பட்டது அது இன்னொன்று. அண்டு எல்லாருக்குமே மேரேஜ்னாவே வந்து லவ் மேரேஜ் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். அரேஞ்ச் மேரேஜ்ன்றது ஒரு போரிங்கான விஷயம் தானே. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் பிடிக்கும்ன்ற ட்ரஸ்ட்டில் சூஸ் பண்ணலாம். வாழையை நுழையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ. விக்ரம் சார், மை கொடுங்க சார். சார், இந்த படம் வந்து 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகாத இளைஞர்களை பற்றி நிறைய பேசுது அப்படின்னாங்க. சமீப காலமாக 2-3 வருஷத்தில் நிறைய பேர் ஜென்ஸ் வந்து பொண்ணு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் எல்லா பொண்ணும் ஐடி கேட்குறாங்க, இன்ஜினியரிங்காங்க, டாக்டருங்காங்க, மற்ற கொஞ்சம் கவர்மெண்ட் வேலை. இந்த மற்றவங்கலாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒரு மீடியா வச்சுக்கோங்க, கேமராமேன் வச்சுக்கோங்க, நடிகர் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்க்கவங்கலாம். அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? இந்த படம் என்ன சொல்ல வருது? இது வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. இப்போ நீங்கள் சினிமா இந்த மாதிரி விஷயம்னு சொல்ல போதே எனக்கு பிரியன் சொல்லியிருக்காரு, அவருக்குன்னு கல்யாணம் நடக்குதுங்கிற போது நீ சினிமாவில் இருக்க, உனக்கு எப்படி அவ்வளோ ஈஸியாக பொண்ணு கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். ஏதோ ஒரு லக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி பேசுது. அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஜாலியாக தான் சொல்லியிருக்கோம். யோசிக்க வேண்டிய விஷயம், ஆனால் ஜாலியாக சொல்கிற விதத்தில் சொல்லியிருக்கோம். நான் இப்போ ஏதாவது சொல்லுவேன் ஜாலிக்கு, அப்புறம் அதை எடுத்து வேறு ஏதாவது பிரச்சனையாக்கி விட்டுருவீங்க. ஸோ அதனால் உள்ளபடி நல்ல கேள்வி தான். பட் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவரோட அனுபவமே இருக்குது, அதுக்கு தான். சார், மிஸ்கின் சாரை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. ஆமாம், பார்த்து இதே இடத்துல அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவர், திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்துலேயே, அவர் வில்லனாக நடிக்கிற படத்துலேயே இறக்கிருக்கீங்களே, அவர் வாய்ஸை எப்படி சூஸ் பண்ணீங்க? அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணீங்களா? இல்லை, இது இந்த கேள்வி மிஸ்கின் பாடினதை பற்றி பேசணுமா இல்லை அதை பற்றி சொல்லணுமா? எப்படின்னாலும் சொல்லலாம். இல்லை என்னன்னா சிசி, நம்ம கலைஞர்களாக இருக்கும் பொழுது, நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சிலது பேசுவோம். ஆமாம்மா, இல்லை என்னன்னா
அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினார். பட் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி மிஷ்கின் சார்கிட்டையுமே நான் சொன்னேன், அவர் இந்த படத்தில் பாடி அவர் சூப்பர் நடிச்சிருக்காரா சூப்பர் அப்படின்னு தான். ஸோ கலைஞர்கள் என்னென்ன இப்போ பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி அவர் இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உள்ள எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம இருக்கணும். ஸோ அதனால் இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே என்ன மனிதர்களாக படாத கஷ்டம் கிடையாது, இல்லை நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ அதனால் அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஷ்கின் சார் பாடினதுக்கு வரேன். எனக்கு வந்து பொதுவாகவே முதல் படத்துலேருந்தே அவருடைய வாய்ஸில் ஏதோ அவர் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆள். என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம் சொல்லி ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும், சங்கீத கலாநிதி, ரொம்ப பெரிய இசையில் வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க. ஸோ அவரும் மிஷ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, மியூசிக் பற்றி பேசுவாங்க, லிட்ரேச்சர் பற்றி பேசுவாங்க. நான் பேசும்பொழுதுமே வந்து உங்களுக்கு சொல்லி தெரியணுன்றல அவ்வளோ ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணாத விஷயமே கிடையாது. மியூசிக்னு வரும்பொழுது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா, ஸோ அந்த தயக்கம் இருந்தது. இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புகிறோமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கே, இந்த இடம் கையில் வந்ததெல்லாம் காணாமல் போகுது, இந்த லைனில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர். ஆக்சுவலாக அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்தில் கேட்டேன், ஒருத்தங்க ப்ளே பண்ணி காமிச்சாங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ அதனால் அவர் மியூசிக்குமே கற்றுக்கிறார், மியூசிக் படிக்க கூட செய்வாருன்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு மியூசிஷியனாக தான் அவரை பாட கூப்பிட்டேனே தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல. ஆக்சுவலாக ஒரு சிங்கராக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பாடினான்றது தான் ஐடியா. தேங்க்யூ. டைரக்டர் சார் இப்போ லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜுங்கிறது ஒரு சமூகத்தில் சில கட்டுப்பாடுகளுக்குள்ளே அடங்கி திருமணம் செய்கிறது. லவ் மேரேஜுங்கிறது சில கட்டுப்பாடுகளை மீறி திருமணம் செய்கிறது. இப்போ இது லவ் மேரேஜை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் படம் எடுத்துறீங்களா, இல்லை தவறுன்னு சொல்லி படம் எடுக்கிறீங்களா? இல்லை சார், எது ரைட் எது தப்புன்னு சொல்கிறது அளவுக்கு நான் இல்லை சார், எனக்கு அது ஐடியா இல்லை. நான் ஜாலியாக ஒரு படம் பண்ணுன்ற ஜோனில் தான் எடுத்தது சார். இந்த படத்தில் கருத்தோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி லவ் மேரேஜை ஆதரிக்கிற மாதிரியோ சரி, அரேஞ்ச் மேரேஜ் எதிர்த்து பேசுகிற மாதிரியும் இல்லை, அது அப்படி இல்லை. பட் பர்சனலாக கேட்டிங்கன்னா வேணால் சொல்லலாம் சார். பர்சனலாக லவ் மேரேஜ் ஒரு பெட்டர் சாய்ஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது பெட்டராக இருந்திருக்கு. நான் லவ் மேரேஜ் பண்ணேன், எனக்கு பெட்டராக இருந்துச்சு. எல்லாரும் அதே மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம் சார். டாக்டர் சார் லவ் மேரேஜ் அதில் லவ்வில் மேலே வந்து ஒரு அண்டர்ஃபீல்ட் கோடு வருது. ஏன் அந்த அண்டர்ஃபீல்ட்? ஏன்னா வந்து இப்போ நம்ம படித்தோம்னு வச்சிங்களேன், பாதியில் நிப்பாட்டினா அந்த கோடு போடுவாங்க. ஏன் அந்த கோடு? ஒருவேளை லவ் மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலையா சார்? உண்மையை சொல்லணும்னா இதுக்கு ஏதாவது இன்டெலெக்சுவலாக சொல்லணும்னு ஆசையாக இருக்குது சார். ஜெனுனாவே டிசைனர் தான் சார் பண்ணார். இது இல்லைன்னு ஏதாவது எடுத்து சொன்னால் சூப்பராக இருக்கும், ஏதாவது கண்டென்ட் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு டக்குன்னு தோண மாட்டேன், அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக வரல சார். ஐயா வந்து சொல்லிட்டுருப்பா டக்குன்னு, எனக்கு வர மாட்டேங்குது. உண்மையாகவே டிசைனர் பண்ணி கொடுத்தாரு சார். என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், ரொம்ப இது பார்க்குற ஒரு ராசி பார்க்குற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், இங்கே கூட இருக்கார், சொல்ல விரும்பல. அவர் வந்து மேலே இழுத்து இருக்கு, இது கீழே இறங்கி இருக்கு, என்ன ராசி பார்த்தீங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் இப்போ 8-10 வருஷம் சினிமாவில் இருக்கு, இப்படி ஒரு ராசி யாருமே சொன்னது இல்லையே, எப்படி யூனிவர்ஸ். இப்போ நீங்கள் அதை கேட்கும் போது எனக்கு அதுதான் சார் ஞாபகம் வருது. பட் ரேண்டமாக டிசைனர் பண்ணார் சார், எல்லோ டூத், ஒரு கேரளா டிசைனர் சார். மியூசிக் டாக்டர் சார் எப்பவுமே வந்து மிஷ்கின் சார் வந்து இளையராஜா பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டே இருப்பார். அவர்கிட்ட கேட்டால் பாடல்கள் வந்து என்ன வேணால் சொல்லுவார். ஸோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா, இல்லை அவர் பண்ணுற பாட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா, மென்ஷன் பண்ணியிருந்தாரா ஏதாவது? என்ன உங்கள் லாஸ்ட் இது இல்லை என்னன்னா இளையராஜாவுக்காக தான் நான் பாடுவேன்னு ஏதாவது சொல்லியிருந்தாரா? இல்லை, அவர் நம்மளுக்காக பாடியிருக்காரு, அப்படி இல்லை. அதாவது என்னன்னா, நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்கள் கேள்வின்னா, அவர் வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ணுற ஒரு கலைஞராக இளையராஜா சார் தான் இருக்கார். மற்றவங்களுக்கு எப்படி பாடுறாரு அப்படின்றதான் உங்கள் கேள்வியா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம எல்லாருமே இப்போ நானுமே வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன்னு ரிலீஸ் ஆகலாது. பட் இளையராஜா சார் வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி, அவர் ஒளி வந்து யார் மேலேயுமே படாமல் இருக்காது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் ஒரு ஃபேனாக தான் அவரை சொல்கிறேன். அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரியில்ன்ற முறையில். பட் மிஷ்கின் சார் இஸ் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டார் என்கிட்டேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி இவன் அனுப்புவான் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் நம்ம அனுப்பின பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே, ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான். பொதுவாகவே அவரை பற்றி நான் மிஷ்கின் சாரை பற்றி ஒன்று கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அவர் வந்து சினிமாவை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆள், அவருக்கு ஒரு ஃபன்னியாக இருக்க மாட்டார், ஜோவிலாக இருக்க முடியாதுன்றல ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனாக தான் எனக்கு தோணார் என்னோட இன்ட்ராக்ஷன்லேருந்து. அண்ட்
இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ். பட் உங்களுக்கும் தெரியும் நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கிறனால அந்த ஒரு புள்ளியில இணைஞ்சோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு. சார் மிஸ்கின் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரா பாடுறதுக்கு? 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டார். ஆக்சுவலாக ஒரு பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டார், வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது, ரொம்ப அருமையாக பாடினார். சார் மிஸ்கின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவார். லாஸ்ட்டு ஒரு மேடையில் வந்து ப்ரொமோஷன் கூப்பிட்டு 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னார். நீங்கள் என்ன கூப்பிட்டு பார்த்தீங்களா? இல்லை எனக்கு அதை பற்றி தனிப்பட்ட கருத்து எனக்கு தெரியவும் தெரியாது. தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல. சார் மைக் சார், நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னை இல்லத்தில் நிறைய காதல் திருமணம், இப்போ கூட காதல் திருமணம் நடந்திருக்கு. உங்களோட தனிப்பட்ட பார்வையில் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து லவ் மேரேஜ் பெஸ்ட்டா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ்? தனிப்பட்ட முறையில் லவ் இல்லாமல் மேரேஜ் ஒர்க் ஆகாது, அது தெரிஞ்ச ஒரு விஷயம். காலம் மாறிக்கிட்டு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி படங்களும் மாறிக்கிட்டு இருக்கு. படங்கள் மாறுறதே மக்களுக்காக தான், மக்களும் மாறிட்டாங்கன்னு நம்புகிறேன். ஸோ லவ் தான். ஆக்சுவலி லவ் அண்ட் மேரேஜ் ரெண்டுமே 2 விதமான ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போக போக லவ்லேயும் கமிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கும் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த படத்தில் ஏதாவது மெசேஜஸ் இருக்கா மேம்? மெசேஜ் நம்ம ஒன்று சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த மெசேஜ் அளவுக்கு நம்ம சீரியஸாக பேசல அந்த விஷயத்தை, அதையுமே ஜாலியாக தான் பேசியிருக்கோன்றதுனால அது மெசேஜாக எடுத்துக்க முடியல. பட் கண்டிப்பாக டேக் அவே இருக்குது மேம். ஆப்வியஸாக அவங்கவுங்க சாய்ஸ் தான். நான் இப்போ என்னோட சாய்ஸ் தான் சார் ஃபஸ்ட்டு சார் கேட்ட சார் கிட்டே சொன்னேன். லவ் மேரேஜ் இஸ் மை சாய்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவங்கவுங்க சாய்ஸ்க்கு விட்டுறது பெட்டர். இப்போ வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் லவ் பண்ண ஒருத்தவங்க கிடச்சாங்க, என்ன லவ் பண்ணாங்க திரும்பன்ற போது எனக்கு அது மேரேஜுக்கு போய் நின்றுச்சு. நான் வாய்ப்பு கிடைக்காம சுற்றிட்டு இருந்தால் வந்து நான் லவ் மேரேஜ்னு சொல்லியிருக்க மாட்டேன் சார்கிட்ட, அரேஞ்ச் மேரேஜ் தான் பெஸ்ட்டுன்னு இருப்பேன். எங்கள் அப்பா காலில் போய் விழுந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னு கேட்டிருப்பேன். ஸோ பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான், எது கிடைக்குதோ எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அது சூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் எனி திங் இஸ் பெட்டர், போத் இஸ் தேர் சாய்ஸ் தான். ஓகே, நம்ம டைட்டிலில் வந்து அந்த மேலே இருக்கிற கோடு இருக்கு இல்லையா, ஸோ டு பி கண்டினியூடுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். லவ் ஹேவ் டு பி கண்டினியூட் அப்படின்னு. இது இப்போ ஏன்னா படிச்சுட்டு இருக்கிற விஷயத்துக்கு தான் மேலே கோடு போடுவாங்க இல்லையா? ஓகே, நான் படிக்கவே மாட்டேன் மேம். ஸோ லவ் வந்து கண்டினியூ அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. அது சூப்பர் மேம், எனக்கு இப்போ அப்படி தோணுது மேம். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேங்க மேம். சாம்பிள் சார், இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிறைய சாங்ஸ் 90ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் போடுங்க, அந்த லவ் ஃபீல் அந்த மாதிரி தான். நீங்கள் 90ஸா இல்லை 80s? நான் 87 பானு, டெக்னிக்கலி 90s கிட்டு. என்னென்னா மியூசிக்கில் வந்து இப்போ மியூசிக்கோடைய பரிமாணம் மாறி இருக்கிறது உண்மைதான். பட் ஆனால் உணர்ச்சி வந்து பழைய மியூசிக்கில் நிறைய இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு பிரதிபலிப்பு நம்ம கேட்டு வளர்ந்ததை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது யாருன்றதுக்காக அதை நம்ம திரும்ப அதை இது பண்ணுறோம். இன்னொன்று, நம்ம மண்ணிலே இருக்கிற இசையோட ஒரு நீட்சியாக நம்மளும் இருக்கணும்ல. நம்ம இந்த மரத்தில் தான் நம்ம ஒரு சின்ன இலையாக இருக்கும். நம்ம வேறு ஏதோ ஒரு இதை வந்து இம்பைப் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிரவுண்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றனால ரெப்ரசன்டேஷனுக்காக மேக் ஷுர் நம்ம ஒரு கேட்டால் இது எந்த ஒரு மியூசிக் அப்படின்னா தமிழ் மியூசிக் அப்படின்னு யாராவது சொல்லணும் உலகத்தில். ஸோ அதுக்காக தான் நான் மேக் ஷுர் அந்த நேட்டிவான விஷயத்தை அலைவாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டேரக்டர் சார், நீங்கள் டாக்டருக்கு இது பண்ணிக்கணும்னு சொன்னாங்க சார். சார், ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா குணமாயிட்டா ஒரு ராசியான டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் ராசியான டைரக்டராக ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு நம்புகிறேன் சார், இருக்கணும்னு ஆசையும் படுறேன். டைரக்டர் சார், அதே கேள்வி டாக்டர் கேள்வி. நீங்கள் டாக்டர் படிப்புலாம் அவ்வளோ முக்கியமானது, ஒவ்வொரு சீட்டுக்கு அவ்வளோ போராடுறாங்க. நீங்கள் டாக்டர் அவ்வளோ படிச்சுட்டு பேஷண்ட் பார்த்துட்டு டைரக்டராக இருக்கீங்களே, ஒரு டைரக்ஷன் கோர்ஸ் படித்தா அந்த கோர்ஸில் யாராவது பார்த்து ஏதோ ஒரு இது பண்ணி ஒரு எவ்வளோ மக்களை காப்பாற்றிருக்கலாம், கன்னியூ பண்ணிக்கலாம் அப்படின்னா டாக்டரா? எவ்வளவோ சொன்னேன் சார் எங்கள் அப்பா கிட்ட தான், இதே தான் சார் சொன்னேன் சின்ன வயசுலேயே. நீங்கள் சொல்கிறதே வேறு டோனில் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்லி பார்த்தேன் சார். அவர் அக்செப்ட் பண்ணிக்க தயார். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒன்று இருக்கும்ல சார், சினிமாவுக்கு போகிறான் வீட்டிலேருந்து ஒருத்தன்னும் போது ஒரு ஸ்டெப் பேக் ஐயோ பயந்துருவாங்க சார். ஸோ எடுத்த உடனே ஒரு 99% ஃபெயிலியர் ரேட் இருக்குது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. நீ போகிற நாளை பின்ன சிக்கி சின்னாமனை போய் நடுத்தருக்கு வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. Videographers done na?
துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.